ஓகே. இன்னைக்கு பார்க்குறது வந்து இன்னைக்கு டே 18 பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். எம்என்டைஸ் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இப்போ சப்ஜெக்ட் இது என்னன்னா கரண்ட் மெஷர்மெண்ட் டிசி மெஷர்மெண்ட்ஸுக்கு வரும். கரண்ட் அண்ட் வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கால்வனோமீட்டருடைய ட்ராயிங். இது வந்து நார்த் போல், சவுத் போல்னு வச்சுக்குவோம். இங்கே சென்டரில் இருக்கிறது வந்து காயில். காயில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். எதனாலனா பேலன்சிங்காக. இதுக்காக காயில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். இது பி ஃபீல்டு. அதே போல் இந்த பி ஃபீல்டுக்கு இது நார்த் போல், இது சவுத் போல் வச்சுங்களா. பி ஃபீல்டு இதில் வந்து கரண்ட்டு இன்புட் கொடுப்போம். சென்டரில் ஸ்ப்ரிங் லோட் பண்ணியிருப்பாங்க இங்கே போட்டுருக்க மாதிரி. ஸ்ப்ரிங்கு ஓகே, ஸ்ப்ரிங் லோடட். இப்போது இது தெரியணும். இதில் வந்து இங்கே பாயிண்டர் ஆச்சுங்களா. இந்த கால்வனோமீட்டரில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு இன்புட் கொடுக்க போகிறது கரண்ட்டு. இப்போ வோல்டேஜ் மெஷர் பண்ணணுன்னா கூட இதில் கரண்ட்டு தான் கொடுப்போம். ஏன்னா இது ஒர்க்கிங் பிரின்சிபலே கரண்ட் இன்புட் கொடுத்து ஒர்க் ஆகிறது தான். அதே போல் இது டைரெக்டாக மெஷர் பண்ணுறது கரண்ட்டு தான். இன்புட் கரண்ட் கொடுத்தா அவுட்புட் வந்து டிஃப்ளெக்ஷன் தீட்டா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். கரண்ட் இன்புட் கொடுத்தா அவுட்புட் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா. இது வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். வோல்டேஜ் வந்து டிசி. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது டிசி அம்மீட்டர். மெயினாக கால்வனோமீட்டர் டிசி அம்மீட்டர் தான். டிசி மட்டும்தான் மெஷர் பண்ணும். ஒன்று வோல்டேஜுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கரண்ட்டு தான் மெஷர் பண்ணணும் இல்லையா. அப்போ வோல்டேஜை வந்து ரெசிஸ்டர் கொடுக்கணும். ரெசிஸ்டர் வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த கரண்ட்டை திரும்பவும் இதில் கொடுக்கும்போது, இன்புட்டாக கொடுக்கும்போது, கரண்ட்டை வந்து வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டர் கொடுத்து ரெசிஸ்டர் கரண்ட்டாக மாற்றி அந்த கரண்ட்டை தான் இன்புட்டாக மீட்டர் கொடுக்கணும். இன்புட்டாக மீட்டர் கொடுத்தா பிஎம்எம்சி, அது வந்து அவுட்புட்டு ஹீட்டாக கொடுக்கும். அதே போல் பவர், இதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் அது வந்து இந்த மீட்ரு மெஷர் பண்ணுறதா இருக்காது. இந்த மீட்ரு வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கும் இந்த பவரை கால்குலேட் பண்ணுறது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓம்ஸு ரெசிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணலாம். இது மெஷர் பண்ணுற வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ தான் மெஷர்டு. ஆர்எம்எஸ் வேல்யூ கிடையாது. மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா டிசி அம்மீட்டர். இதுதான் மெயின். ஓகேங்களா. இப்போ அடுத்தது போகும். இப்போது இன்புட் வந்து இதில் என்ன சொல்கிறது, கரண்ட் இன்புட்டு. ஓகே, கொடுத்தாச்சு. இந்த கரண்ட் எவ்வளோன்ட்டு அவுட்புட்டுக்கு டிஃப்ளெக்ஷன் தீட்டா தான் நமக்கு தெரியணும் இல்லையா. இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. இல்லை, ஒன்று வந்து கண்ட்ரோலிங் டார்க்கு, இன்னொன்று டிஃப்ளெக்ஷன் டார்க்கு. இப்போ ஒன்று பார்ப்போம். இந்த டிஃப்ளெக்ஷன் டார்க்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிடி டார்க்கு. டிங்கிறது டி, டிஃப்ளெக்ஷன் டார்க்கு. இந்த டிஃப்ளெக்ஷன் டார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டார்க்குங்கிறது வந்து ஃபோர்ஸு டு டிஸ்டன்ஸு. என்ன விஷயம்னா, இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து
இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கிற டார்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா டார்க் வந்து ஒரு 2 டைம்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சேம் அதே அதே தரையில் திரும்ப நல்லா ஒரு லாங் ஆர்ம் போட்டு இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸு. புரியுதுங்களா? அப்போ வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் டிஸ்டன்ஸ், அதே போல் இதுவும் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே 2ங்கிறது இப்போ டிங்கிறது இங்கே 2வாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் 1 நியூட்டன் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே 2Tன்னு கிடைக்குது டார்க் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து டி வந்து 5ன்னு வச்சுப்போம். 5ஆ 10. இந்த கால்குலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா வந்து 10 சேம் அதே 1 நியூட்டன் ஃபோர்ஸ் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 2T இங்கே 10T. அப்போது இந்த டிஎஃப் இன்ட்டு டி டார்க்கு. ஓகேங்களா? இப்போது இது கிடச்சிச்சு. இப்போ இந்த ஃபோர்ஸுங்கிறது வந்து லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் Q மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஆனால் வெலாசிட்டி V கிராஸ் B, மெயினாக வந்து V கிராஸ் Bன்னு எழுதணும். V கிராஸ் B தான் ரைட்டு. வெலாசிட்டி B கிராஸ் Bன்னு எழுதினீங்கன்னா தப்பு ஆச்சுங்களா? இந்த கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ V டாட் B சைன் தீட்டா, இதுதான் இது பொருள். என்ன விஷயம்னா இப்போ V கிராஸ் B ரெண்டும் பர்பண்டிகுலராக இருந்தால் அதோட வேல்யூ ஃபுல் வேல்யூ கிடைக்கும் 1. இது வந்து பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா B ஓகே B வெலாசிட்டியும் இதுவும் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து ஃபுல் வேல்யூ கிடைக்கும். அதுக்குள்ள ஆங்கிள் வந்து கிட்டத்தட்ட நான் சைன் டீட்டான்னு ஒரு வேல்யூ போட்டுருங்களே, சைன் டீட்டாங்கிறது இங்கே பை 180, இங்கே தான் 90 டிகிரி π/2 சரிங்களா? அந்த 90 டிகிரி வரும்போது இதுதான் சைன் டீட்டா கர்வு. sin 90 is equal to 1. sin 90 is equal to 1. இப்போ இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸில் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குங்களா? லொரன்ஸ் ஃபோர்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. இப்போ இந்த கால்னோமீட்டரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் Q இன்ட்டு V கிராஸ் B தான் இருக்குது. V கிராஸ் B தான் இருக்குது. QVB ஓகேங்களா? இதில் வந்து Qங்கிறது சார்ஜு, Vங்கிறது வெலாசிட்டி, Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் V. ஓகே, இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லென்த்து டிவைடட் பை டைம். அதாவது லென்த்துங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இது என்ன டிஸ்டன்ஸு எல்லுங்கிறது இந்த காயில் இதில் ஓன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரம் மாதிரி இருக்குது பாருங்கள் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில். அது எதுக்காக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக. அது வந்து அந்த சுற்றுறத ஷேக் ஆகாமல் அந்த வைப்ரேஷனை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்ல ரொட்டேட் பண்ணும்போது, அதனால். ஓகேங்களா? இப்போ வந்து டிஸ்டன்ஸ் பை டைமு. இப்போ இது என்ன விஷயம்னா அந்த காயில் வந்து இப்படி இருக்குல்ல, காயில் ஒரு ரன் இல்லை, அதில் வந்து நிறைய ரன்னு சுற்றிருக்கோம். நம்பர் ஆஃப் காயில் n டர்ன்ஸ் வச்சிங்களா? இதில் டிஸ்டன்ஸ் வந்து L, D வந்து
டி டிஸ்டன்ஸு எல், ஹைட்டு வெர்டிக்கலாக இருக்கிறது எல் அந்த காயிலில். இதில் தான் இன்புட் கொடுக்குறோம் ஐஏ. ஆச்சுங்களா? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். வெர்டிக்கலாக இருக்கும்போது இந்த இடத்த தான் சென்டர் ஆஃப் அங்கே ஸ்ப்ரிங் லோடர் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங் இதுதான் சென்டர். இதை பொறுத்து தான் இங்கே. அப்போது டிஸ்டன்ஸ் வந்து d/2 தானே வரணும். அதே போல் ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுற அந்த ஏரியா, வெர்டிக்கல் ஏரியா 2 இருக்குது, 2 டபுள் சைடு. அப்போ இது வந்து 2L தானே வரணும்னு டவுட் வரலாம். அது என்ன விஷயம்னா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஒரு தடவை டிசைட் பண்ணிவிட்டு இதை விட்டுருவாங்க, அவ்வளோதான். இதை இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு தேவை வந்து டீட்டாவும் ஐ கரண்ட்டு மட்டும்தான் வேணும். கரண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள ஈக்குவேஷன் தான் தேவை தவிர இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இது எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்டுன்னு ஒரே பக்கெட்டில் தள்ளிடுவாங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது. இப்போ என்னென்னா விக்கு கியூவா, விக்கு வந்து எல்/டி போட்டோம் இன்ட்டு பி, அப்புறம் இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டா என்ன விஷயம்னா, இந்த காயில் சுற்றும் போது ஃபோர்ஸ் எடுத்தோடனே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இப்போ காயில் இங்கே இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கும். இது பி ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது ஒரு கரண்ட்டு இதில் காயிலில் போகும்போது ஃபோர்ஸ் ஆகும்போது இது பக்கத்தில் வந்துடுது இல்லையா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி. அப்போ இது 90 டிகிரி விட்டு இப்போ அந்த காயிலோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு கட் ஆகிற ஏரியாவே குறைஞ்சிரும். இப்போ நான் போட்டிருக்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது இப்படி வெர்டிகலாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் அந்த ஃபீல்டு கட் ஆகிற ஏரியா பாருங்கள், இங்கே இந்த ஏரியாவில் கட் பண்ணதில்லை. அப்போது ஃபோர்ஸை வந்து குறையும் இல்லையா, அந்த எஃபெக்டிவாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை கர்வேச்சராக டிசைன் பண்ணியிருப்பாங்க, NV. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பி ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரேடியலாக இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. இங்கே எந்த பக்கம் சுற்றி வந்தாலும், இப்போ எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு வந்து அந்த காயில் வந்து பி ஃபீல்டு எப்போவுமே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டுருவாங்க. மொத்த ஃபீல்டுமே அந்த பி ஃபீல்டு என்ன ஆகும்னா மொத்தமும் வந்து இந்த காயிலோட இந்த பகுதியில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃபீல்டு வந்து இதை தாண்டி இதை மிஸ் ஆகி வெளியே போகாது, போகிறதுக்கு வழி கிடையாது. ஆச்சுங்களா? அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த சைன் தீட்டாங்கிற கான்செப்டே கிடையாது, இந்த டிஃப்ளெக்ஷனால் அந்த இதே மாறாது. அப்போ வந்து சைன் தீட்டா 1 ஆல்வேஸ். இப்போ இதை அவாய்ட் பண்ணிடலாமா? அப்போ வந்து Q/T LB இது ஃபோர்ஸு. அப்போ Q/T அப்படிங்கிறது வந்து கரண்ட்டு, சார்ஜ் பர் டைம். அப்படின்னா I/LB ஃபோர்ஸு. அப்போ நம்ம டார்க்குக்கு என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. அப்போ வந்து BLI/D. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க B இன்ட்டு இது வந்து ஏரியா D இன்ட்டு L. அப்போ வந்து DL ஏரியான்னு இருக்கும்போது BIA அப்படிங்கிறது டார்க்கு, டிஃப்ளெக்ஷன் டார்க். அது இன்னொரு விஷயம் என்னென்னா BIA இன்ட்டு N நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இது ஒரு டர்ன்ஸுக்கு தான் இந்த இது பார்த்துருக்கோம். இப்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னங்கும் போது இதுதான் டிஃப்ளெக்ஷன் டார்க்குடைய ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? அடுத்தது டிஃப்ளெக்ஷன் டார்க்கு முடிஞ்சு. அடுத்தது கண்ட்ரோலிங் டார்க். TC.
கண்ட்ரோலிங் டாட் டிசிங்கிறது வந்து டார்க் அப்படிங்கிறது கே டீட்டா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தானே. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன். அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கோடைய டார்க் ஈக்குவேஷன். இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டீட்டா. இது வந்து இது வந்து ஆல்ரெடி டிரைவ்டு ஒரு ஈக்குவேஷன். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் டார்க் ஈக்குவேஷனுங்கிறது வந்து ஒரு ஸ்ப்ரிங்குக்கு இப்படி தான் இருக்கும், கே டீட்டா. அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் ஒரு இப்போ வந்து 10 வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இனிஷியலாக இங்கே இருக்கு பாயிண்டர். இப்போ நான் வந்து ஒரு 2 வோல்ட்டு இல்லை 2 ஆம்ப்ஸு மீட்டர் தானே, 2 ஆம்ப்ஸ் கொடுக்குறேன்னா இப்போ இது வந்து இங்கே இவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. இது மூவ் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கை அப்போஸ் பண்ணி தான் இது மூவ் ஆகும். ஏன்னா இதில் வந்து இந்த டார்க் இன்க்ரீஸ் ஆக பி வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, டிடியில் பி வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, ஏரியா கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டர்ன் கான்ஸ்டன்ட். ஒன்லி கரண்ட் மட்டும்தான் வேரியபிள். அப்போ என்ன ஆகும்னா கரண்ட் அதிகமாக ஆக டிஃப்ளெக்ஷன் டார்க் அதிகமாகுமா? கரண்ட் அதிகமாச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் டார்க் அதிகமாகுமா? டிஃப்ளெக்ஷன் டார்க் அதிகமாச்சுன்னா டீட்டா அதிகமாகும். டீட்டா அதிகமாக டிஃப்ளெக்ஷன் டார்க்குங்கிறது வந்து அந்த ஃபோர்ஸு தான். அப்போது பாயிண்டர் மூவ் ஆகும். பாயிண்டர் எப்படி மூவ் ஆகும்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதை அப்போஸ் பண்ணிகிட்டே தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்குது. இப்போ ஒரு ஒரு இது வந்து டிசி கரண்ட் தான். அப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல ஒரு ஸ்டேபிளாக நின்று ஆகணும், மூவ் ஆகிட்டே இருக்காது. அப்போ அட் ஈக்லிபிரியம் டிடி ஈக்குவல் டு டிசி பிஐஎன்ஏ ஈக்குவல் டு கே டீட்டா. நமக்கு டீட்டா வேல்யூ தான் வேணும், ஐ வைக்க இடையில. அப்போது பிஎன்ஏ பை கே ஐ, டீட்டாவும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆச்சுங்களா? இப்போது டீட்டா பை ஐ அப்படிங்கிறது வந்து அவுட்புட் டிவைட் பை இன்புட். அப்போது நம்ம ஏற்கனவே சென்சிட்டிவிட்டி பார்த்துருப்போம். சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்புட். கரண்ட் இன்புட் கொடுக்குறோம், அது சேஞ்ச் ஆகும்போது அவுட்புட்டு சேஞ்ச் ஆகிற அவுட்புட்டு டிஃப்ளெக்ஷன் டீட்டா. அப்போ இதுக்கு பேர் சென்சிட்டிவிட்டி. ஈக்குவல் டு எஸ்ஸு. இந்த எஸ்ஸுங்கிறது தான் சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ஏன்னா இது கான்ஸ்டண்ட்டான ஒரு இது ஏன் முதல்ல கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோன்னா இது வந்து லீனியராக தான். இந்த ஐ டீட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐங்கிறது வந்து லீனியர். லீனியர் மீன்ஸ் என்னென்னா இது வந்து இந்த கர்வ் இப்படி தான் இருக்கும். இன்புட் கொடுத்தா இது 0 வழியாக போகும். அப்போ 0 வழியாக போகும்னா லீனியர்னு என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு நம்ம முன்னாடி ஒன்று படிச்சிருப்போம், ட்ரிஃப்ட்லாம். இந்த ட்ரிஃப்ட்டு இது ஒன்று, இது 0. ட்ரிஃப்ட்டு டைமு 0 ஆயிரும். ட்ரிஃப்ட் த்ரெஷோல்டுலாம் கிடையாது. த்ரெஷோல்டுலாம் 0லேயே இது கிடச்சிரும்னு வச்சுக்கோங்க. அதனால் சென்சிட்டிவிட்டி, ஹை சென்சிட்டிவிட்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. ஏன்னா அதுதான் டிசி கரண்ட்டே வந்து மில்லி ஆம்ஸ்லாம் கூட கால்குலேட் பண்ணலாம். இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து லீனியர். டிசி ஓகே. எஸ் கான்ஸ்டன்ட்டு. வேறு என்ன இருக்குது இதில்? கண்ட்ரோலிங் டார்க், டிஃப்ளெக்ஷன் டார்க்கு,
கர்வ் இருந்தால் தான் சைன் டீட்டா ஆல்வேஸ் ஒன்று. ஓகே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். இதோடைய ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஹை சென்சிட்டிவிட்டி, அப்புறம் வந்து லீனியர் ஸ்கேல். இது என்ன விஷயம்னா, லீனியர் ஸ்கேல்னா 0, 10 ஆம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 5 வந்து மிடில் இருக்கும், 2.5 இதோட மிடில் இருக்கும், இது கரெக்டாக இருக்கும். 7.5 மிடில் இருக்கும், இதெல்லாம் ஆம்ஸு. இதே வந்து வேறு மூவிங் அயன் டைப்லாம் பார்த்தீங்கன்னா 5 இங்கே இருக்கும், 10 ஆம்ஸ் இங்கே இருக்கும், 15 ஆம்ஸ் இங்கே இருக்கும். ஈவனாக இருக்காது. டென் ஆம்ஸ் இங்கே இருக்கும், 5 ஆம்ஸ் மிடில் இல்லாமல் இங்கே வந்து 2.5 வந்து இன்னும் கிட்ட இருக்கும், இங்கே இருக்கும். அது ஏன்னா அதோடைய கரண்ட்டு தீட்டாவுடைய அந்த ரிலேஷன் அது பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். லீனியர் ஸ்கேலாக இருக்குல்ல, ஹை சென்சிட்டிவிட்டி, லோ பவர் லாஸ். இதில் அந்த எலக்ட்ரிக் சம்மந்தமாக உள்ள அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய தேவைலாம் இல்லை, இது பர்மனன்ட் மேக்னெட் தானே, அதனால் லோ பவர் லாஸு. ஒரு கான்ஸ் பார்ப்போம், டிஸ்அட்வான்டேஜஸ். அது என்னென்னா சேம் அதே தான், லோ பவர் லாஸ் இருந்துச்சுங்களா பர்மனன்ட் மேக்னெட். அது வந்து பர்மனன்ட் மேக்னெட் வந்து ஏஜிங் ஆக ஆக அதோடைய அக்யூரஸியை இழந்துடும். அக்யூரஸி டிக்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பர்மனன்ட் மேக்னெட் எக்ஸ்பென்சிவ். வேறு இது வந்து கீழே போட்டால் உடஞ்சிரும். டியூரபிள், ஏன்னா பர்மனன்ட் மேக்னெட் தானே, ஹார்ட்னஸ் அதிகம், கீழே போட்டால் தெரிச்சிடும். ஓகேங்களா, ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து வேறு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அக்யூரசி, அதாவது என்ன அக்யூரசி அஃபெக்டட் பை டெம்பரேச்சர். அக்யூரசி அஃபெக்டட் பை டெம்பரேச்சர். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதோடைய அக்யூரசி குறையும், அது ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக காட்டும். ஏன்னா ஸ்ப்ரிங்கு மெட்டல் இல்லை, அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. யூனிஃபார்ம் ஸ்கேல் பார்த்தாச்சு, லீனியர். ஓகே, அவ்வளோதான்.